வெல்கம் டு சனா ஆஸ்ட்ரோ. எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? தீபாவளி ஸ்பெஷல் 30 நாள் 30 வகையான ஸ்வீட்ஸ் மற்றும் ஸ்நாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடலைப்பருப்பு சுயம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். தேவையானவை கடலைப்பருப்பு மெத்தென்று வேகவிட்டது 100 கிராம், பாகு வெல்லம் 100 கிராம், தேங்காய் துருவல் 2 டீஸ்பூன், முந்திரித்தூள் 1 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், எண்ணெய் 1/4 கிலோ. Ingredients: chana dal boiled 100 grams, jaggery 100 grams, grated coconut 2 teaspoons, cashew nuts 1 teaspoon, cardamom powder 1/4 teaspoon, oil 250 grams. மேல் மாவுக்கு மைதா மாவு 75 கிராம், அரிசி மாவு 2 டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை, மஞ்சள் ஃபுட் கலர் சிறிதளவு, சமையல் சோடா 1 சிட்டிகை. For the dough, all-purpose flour 75 grams, rice flour 2 teaspoons, salt a pinch, yellow food color a little, baking soda a pinch. செய்முறை: வெல்லத்தில் சிறிதளவு நீர் விட்டு கொதிக்கவிட்டு வடிகட்டவும். கடலை பருப்பு, தேங்காய் துருவல், வெல்ல கரைசல் ஆகியவற்றை மிக்சியில் மைய அரைத்து ஏலக்காய் தூள், முந்திரி தூள் சேர்த்து எலுமிச்சை அளவு உருண்டைகளாக உருட்டவும். மேல் மாவுக்கான பொருட்களை நீர் விட்டு பஜ்ஜி மாவு போல் கரைக்கவும். எண்ணெயை சூடாக்கி பூரண உருண்டைகளை மாவில் நன்கு தோர்த்து பொரித்தெடுக்கவும். அடுப்பை மிதமான தீயில் வைக்கவும். Recipe: boil jaggery with a little water and drain. Grind the chana dal, grated coconut and jaggery solution in a mixer. Add cardamom powder and cashew nuts and roll them into lemon-sized balls. Mix the ingredients for the top batter with water and make a batter like a bhaji batter. Heat the oil, dip the filled balls in the batter and fry them. Keep the stove on medium heat. Thanks for watching. உங்களுடைய feedback comments பண்ணுங்க. உங்களுக்கு healthy living lifestyle க்கு எங்களை support பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். Thank you, take care.